அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 3இல் குரு வக்கிரம், 5இல் கேது, 9ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி, 7.5 சனியில் விரய சனி. ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கும் குரு தற்போது வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி செவ்வாய், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் தற்போது குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நன்றாக உழைப்பீர். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் அனைத்தும் விலகும். உங்கள் மீது இருந்த வீண் பலிகள் அனைத்தும் விலகும். வெளியூர் தொடர்பாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். வணிகத்திலும் உத்தியோகத்திலும் லாபத்தை பெறுவதற்கு லாபஸ்தான ராகு தங்களுக்கு உதவி செய்கிறார். பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. 3இல் அமர்ந்த பாக்யாதிபதி குரு தங்களின் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பது சிறப்பு. செவ்வாய் 9இல் அமர்ந்திருக்கிறார். 5க்குரிய சூரியன் 9இல் ராசிநாதனோடு அமர்ந்திருப்பது சிறப்பு. சுக்கிர மங்கள யோகம் உண்டாகிறது. மனைவியால் அல்லது கணவரால் செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும். சில நேரங்களில் 3இல் குரு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுதல் கூடாது. 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பெரிய மனிதர்களோடு பகைமை வேண்டாம். முன் கோபம் அதிகரிக்கும். சிலருக்கு சகோதர ஒற்றுமை முக்கியம். சிலருக்கு உணவு குழாய், ஜீரண உறுப்பு உபாதைகள் வரலாம். ஆக கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.